வணக்கங்க. நான் தான் உங்க தமிழா. அதாவது இந்த ஒரு 3 இன்ச் கேட் வால்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பைப் ஜாயின் பண்ணும்போது ரொம்பவே ஃப்ரீயா இருந்திருக்கு. எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரீயா இருக்கிறப்போ வந்துட்டு, அதில அந்த பழைய துணி வச்சு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் பண்ணுவாங்க. இவங்க அது மட்டும் இல்லாம எம்சீலும் போட்டு பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா, இத ரீயூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அத பார்த்தீங்கன்னா, எப்படி ரீயூஸ் பண்ண போறோம்னா, நம்ம எப்பயும் போல வந்துட்டு ஃபயர் பண்ணி, உள்ள இருக்க பிவிசி வந்துட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உள்ள சைட்ல சுத்தியுமே வந்துட்டு அந்த எம்சீல் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதுதாங்க அப்ளை ஆகியிருந்தது. அது என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம வந்துட்டு அந்த ஸ்க்ரூ டிரைவர் வச்சு பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்கிற எல்லா எம்சிலையுமே தட்டி எடுத்துருவேங்க. அடுத்து வந்துட்டு எமிரி ஷீட்ட அப்படி இல்ல அப்படின்னா, நம்ம அந்த ஆக்ஸா பிளேட் இருக்கு பார்த்தீங்களா, அத வச்சு உள்ள ஃபுல்லாவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சுத்தியும் வந்துட்டு உள்ள இருக்க அந்த எம்சில் எல்லாமே எடுத்துருவோம் மறுபடியும். எடுத்ததுக்கு அடுத்து நம்ம இங்க வந்துட்டு யுபிவிசி பேஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட் தாங்க வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இந்த வால்வு வந்துட்டு அந்த இடத்துல பேஸ்ட் பண்றதுக்காக. ஒன்ஸ் வந்துட்டு அந்த 3 இன்ச் பைப்ல வந்துட்டு இந்த வால்வு கரெக்ட்டா இன்செர்ட் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சுங்க. பார்த்துட்டு நம்ம இந்த இடத்துல சால்வெண்ட் அப்ளை பண்ணி இந்த வால்வையுமே பேஸ்ட் பண்ணிருவோம். அடுத்து வந்துட்டு இந்த வால்வு வந்துட்டு ப்ரெஷர்ல புடுங்கிட்டு வராம இருக்கணும். ஆனா டைட்டா தாங்க இருந்தது. புடுங்கிட்டு வராம இருக்கணும் அப்படின்றதுக்காக எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்க்ரூவும் போட்டுருவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு சூப்பர் ஐடியாவோட சந்திப்போம். இதுதான் உங்க தமிழா.